பிரைஸ் தி லார்ட். மானை குறித்ததான ஒரு சம்பவம். மான் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படி அது வேகமாக ஓடுமாம். ஓடும்பொழுதே அது தேடுகிற காரியம் என்னவென்றால், தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமா, தண்ணீர் எங்கேயாவது பார்த்தா அதுல போய் வேகமாக விழுந்து மீண்டுமா எழும்பி அது ஓடிவிடும். ஏனென்றால் மான் வேகமாக ஓடும்போது மானுடைய உடம்பில் ஒரு விதமான திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். பின்னே துரத்தி வருகின்ற அந்த விலங்கு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மெல்லை வச்சு மானை ஈஸியாக கண்டுபிடிச்சு விடுமா. அதே போலதான் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 42 வாசிக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது இப்படியாக எழுதுகிறார். மான் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்றால் தண்ணீரை நாடி தேடி ஓடி அதில் விழுந்து எழுந்து மறுபடியும் ஓடும்போது பின்னே துரத்தி வருகின்ற அந்த விலங்கால் கண்டுபிடிக்க முடியாமல் சில நேரம் போய்விடுமா. இதைதான் தாவீது சொல்றாரு, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை மேற்கொள்ள கூடாது என்றால் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி வாஞ்சிக்க வேண்டும், உம்மைதான் நான் நோக்கி வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அழகாக அந்த வசனத்தை எழுதி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக பாவத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் அழகாக தாவீது சொல்கிறபடி அவரை நோக்கி வாஞ்சித்து கதர்வோமானால் இப்பேற்பட்ட பாடுகளிலிருந்து பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மை துரத்தி கொண்டு வந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்கள் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும், எப்பேற்பட்ட சத்ருவானவன் நம்மை அழிக்க நினைத்தாலும், மான் எப்படி தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படி தண்ணீருக்குள் பாய்கிறதோ, நாம் ஆண்டவரை நோக்கி அந்த வேகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஜீவனுக்கு உத்தரவாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது இதை அறிந்துதான் அழகாக எழுதுகிறார், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி வாஞ்சிக்க வேண்டும், என் ஆத்துமா உம்மைதான் நம்பி கதறுகிறது என்று சொல்கிறார். அதனால் தாவீதுக்கு ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் போதுமானவராயிருக்கிறார், அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.